Hello friends, welcome to Learners Forum. Solve in a minute series la இன்னைக்கு நம்ம ESE 2011 question paperல இருக்க ஒரு question solve பண்ணலாம். So question என்ன அப்படின்னா given the root locus for g of s is equal to 4k divided by s plus 1 into s plus 3, what will be the gain for obtaining damping ratio of 0.707? So இங்க நமக்கு g of s உடைய equation கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல கிடைச்சிருக்க ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுல நம்ம damping ratio வேல்யூ 0.707 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கெயின் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க g of s வேல்யூல இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கும்னா 1 plus g of s is equal to 0 அப்படின்னு இருக்கும். ஸோ 1 plus g of s ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4k divided by s plus 1 into s plus 3 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா s square plus 4s plus 3 plus 4k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதாவது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ல கிடைச்சிருக்க வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 del ஒமேகா என் இன்டூ எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். கான்ஸ்டன்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது அண்ட் கோஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாரி இங்க 4k plus 3 அதாவது இந்த 3 plus 4k தான் நமக்கு இங்க கான்ஸ்டன்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் s உடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 del ஒமேகா n is equal to 4 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு டெல்லோட வேல்யூவா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0.707 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா n is equal to 4 divided by 2 into 0.707 அப்படின்னு நமக்கு மாறும், which is equal to 2.82. ஸோ இப்போ இந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு k வேல்யூ கிடைக்கும். ஸோ 4k plus 3 is equal to 2.82 the whole square. இதுல இருந்து நம்ம k வேல்யூவை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4k is equal to 8 minus 3 from which k is equal to 5/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.